எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சிபிப்பாறையில் அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்கேன். என்னோட பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியத்தை 22 மணி நேரத்தில் எழுதின உமா மகேஸ்வரி அவங்ககிட்ட தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம், என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டம் சிபிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா பேர் முத்துச்சாமி. அப்பா சித்தாள் வேலை பார்க்காங்க. அம்மா பெயர் முத்துலட்சுமி. அம்மா கூலி வேலை பார்க்காங்க. அப்பா 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அம்மா பள்ளிக்கூடமே போகலை. தொல்காப்பியத்தை இந்த அளவுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு எப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தை தமிழாசிரியர் ஜான்ஸ்ராணி அம்மா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. காலையில் 8லேருந்து 9:15 வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு விடுமுறையிலலாம் தொடர்ந்து சொல்லி கொடுப்பாங்க. மேம் வணக்கம். இந்த பொண்ணுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1330 குரலையும் தலைகளை எழுதிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மேம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உமா மகேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்கள் மாணவிக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். வணக்கம், என் பெயர் ஜான்சி ராணி. முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். மாணவி உமா மகேஸ்வரி 6ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலகட்டம். மாணவர்கள் யாரும் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையில் எல்லாரும் வீட்டில் தான் இருந்தாங்க. ஆன்லைன் வகுப்புகள் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் ஆசிரியர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் பள்ளிக்கு இருக்கக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். அந்த சூழ்நிலையில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, 6லேருந்து 9ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனேன் அலைபேசியில். என்ன அப்படின்னா, கொரோனா காலகட்டம், நீங்கள் மாஸ்க்கு போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா திருக்குறளை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நம்ம படிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு மட்டும் நான் அந்த குறுஞ்செய்தி அனுப்பிச்சேன். அப்படி அந்த செய்தியை பார்த்துட்டு ஒரு 5 மாணவிகள் திருக்குறளை ஆர்வமாக படிக்கிறதுக்கு வந்தாங்க. அதில் ஒரு மாணவி தான் உமா மகேஸ்வரி. அவங்க 6ஆம் வகுப்பு அப்போ தான் சேர்ந்துருக்குறாங்க. அந்த மாணவியை நான் முன்ன பின்ன எனக்கு அறிமுகம் கிடையாது. முதல் நாள் வகுப்புக்கு வந்தாங்க. ரொம்ப சிறு பெண்ணாக, குட்டி பெண், இந்த சுட்டி பெண்ணாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே ஓடிட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள உட்கார வச்சு திருக்குறளை தினமும் ஒரு அதிகாரத்தை சொல்லி கொடுத்து பொருளோட விளக்கி அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சுட்டு மறுநாள் அவங்க ஒப்பிப்பாங்க. அப்படியே தொடர்ந்து இது போல் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தில் அந்த மாணவி முழுமையாக திருக்குறளை மனனம் செய்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அந்த மாணவியை அழைச்சிட்டு போய் அங்கே திருக்குறளை முற்றோதல் செஞ்சாங்க. அப்புறமா அந்த மாணவிக்கு கவனகர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, குறள் சொன்னால் என் சொல்லுவாங்க, என் சொன்னால் குறள் சொல்லுவாங்க, அதிகாரத்தை சொல்லும்போது அதில் 5வது குறள் என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த மாணவிக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அந்த திருக்குறளை அவங்க மனனம் செஞ்சு முடிச்ச உடனே அடுத்த கட்ட பயிற்சியாக திருக்குறளை எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை கொடுத்து கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய மகிழ்வோர் மன்றத்துக்கு அந்த மாணவியை நாங்கள் அழைச்சிட்டு போய் அங்கே பார்வையாளர்கள் கேள்வி கேட்பாங்க. இவங்க அதற்கு சரியாக பதில் சொல்லி அனைவரின் பாராட்டை அந்த மாணவி பெற்றாங்க. அவங்க பரிசு வழங்கி பாராட்டினாங்க மாணவியை. அதுக்கப்புறம் தொடர்ந்து மீண்டும் ஒரு சாதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறளை பார்க்காமல் 1லிருந்து 1330 வரைக்கும் நேர் வரிசையில் எழுதுவதற்கான பயிற்சி அந்த மாணவிக்கு கொடுத்தோம். இந்த மாணவி மட்டும் இல்லாமல் 8ஆம் வகுப்பில் ஒரு மாணவி இருந்தாங்க, சா வேல்நாச்சியார்னு சொல்லிட்டு. அந்த 2 மாணவிகளுக்கும் அந்த தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்க 6ஆம் வகுப்பு, அந்த மாணவி 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப பார்க்காம அவங்க எழுதுனாங்க. சரி, மாணவிகள் மட்டும் எழுதுனா அவங்களுக்கு ஒரு மன சோர்வு வந்துடும், அவங்க ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வாசிப்பு பயிற்சி, எழுத்து பயிற்சிலாம் அது இல்லாத காலகட்டத்தில் திடீர்னு கொண்டு ஒரு தொடர்ந்து ஒரு எழுதணுக்குன்னா அவங்களுக்கு சிரமம் ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நான் ஏற்கனவே 1330 குறளையும் படிச்சிருக்கேன். சரி, நம்ம மாணவிகளுக்கு உறுதுணையாக எழுதலாம், அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் திருக்குறளை 1330 ஆரம்பித்து 1 வரை தலைகீழாக நான் எழுதினேன். மாணவிகள் நேராக எழுதினாங்க, நாங்கள் தலைகீழாக எழுதினேன். மாணவிகள் தொடர்ந்து ஒரு 15 மணி நேரம் அந்த சாதனையை நிறைவு செஞ்சாங்க. நான் ஒரு 13 மணி நேரத்தில் நிறைவு பண்ணேன். இதை சாதனையாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்து சாதனையாக அங்கீகரித்து மாணவிக்கும் ஆசிரியருக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினாங்க. மேம், இது எல்லாருமே சொல்கிறது இந்த கிண்ண சாதனை அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இது சொல்கிறது ஆல் இந்தியா புக்கில் சேரும். ஆமாம், ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த சாதனையை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப கஷ்டமானது அந்த தொல்காப்பியம் தான். ஆமாம். ரொம்ப கஷ்டமானது. அதை அந்த மாணவி வந்து எழுதி முடிச்சிருக்காங்க. பாப்பா, அதாவது நாங்கள் படிக்கும்போது வந்து இந்த தொல்காப்பியம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 22 மணி நேரம் எழுதிக்கிங்க. இந்த தண்ணி குடிக்க நேரம் அது மாதிரி விட்டாங்களா? 1 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து தேநீர் இடைவேளை, ஜூஸ் குடிக்கிறதுக்கு, உணவு இடைவேளை, அப்புறம் பாத்ரூம் போகிறதுக்கெலாம் வந்து டீச்சர் வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே அங்கே விடுவாங்க. இது வந்து முதல் டைமே எழுதலை, 3 முறை தொல்காப்பியத்தை வந்து பார்க்காமல் எழுதியிருக்கேன் எங்கள் பள்ளியிலேயே. அதனால் சாதனை பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னவா சொல்கிறாங்க? நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வந்திருப்பீங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? தோழி ஒருத்தி வந்து நான் எழுதினதை பார்த்து நான் எழுதி முடித்து நான் எந்திக்கும் போது அவளுக்கு உடம்பு வந்து குளிர்ச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான். அழுதுட்டா அவளேன்னு. அப்படிங்களா? ஆரம்பிச்சிங்களா? 8 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா? காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு முடியறது மறுநாள் காலை 6 மணி. ஆமாம். சிப்பிப்பாறைக்காரங்க எல்லாரும், ஆசிரியர்கள், என் கூட படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணி ஒரு வழியை எழுதி முடிச்சிட்டீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் இதெல்லாம் எங்கே எழுத ஆரம்பிச்சிங்க? நான் தொல்காப்பியம் முழுவதையும் சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் விருதுநகர் மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சியர் ஜெயசீலன் ஐயா தலைமையில் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் 1210 நூற்பாக்களையும் முற்றோதல் செஞ்சேன். கடந்த வாரம் சனிக்கிழமை 18ஆம் தேதி 1210 நூற்பாக்களையும் 22 மணி நேரத்தில் இருக்காமல் தொடர்ச்சியாக எழுதினேன். இது வந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அமைப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த என் தமிழாசிரியர் ராஜசேகர் ஐயா, டான்ஸ்ராணி அம்மா, தலைமை ஆசிரியர், மாணவர்கள், ஊர் பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா, நீங்கள் என்னதான் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? மருத்துவர் ஆசைப்பட்றீங்க. கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர் ஆவீங்க. நான் இதே மாதிரி நீங்கள் மருத்துவர் ஆன பிறகு வந்து இன்டர்வியூ இருக்குன்னு ஆசைப்பட்றேன் பாப்பா. அதாவது ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவியை ஊக்கப்படுத்தினா எவ்வளோ தூரத்துக்கு வேணால் போகலான்னு சொல்லிட்டு இந்த பாப்பா ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பாப்பா கண்ணு ஒரு சின்ன பரிசு வாங்கிட்டு வந்தேன். டாக்டர் அப்துல் கலாமோட புக்கு வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.